என் பையனை மாதிரி அவளும் எம்பிஏ படிச்சிருக்கணும். இருக்குமா, படித்த பொண்ணுங்களோட ஜாதகம் 4 இருக்குது. எது உங்கள் மகனுக்கு பிறந்ததுன்னு பார்த்துடலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது. அது எப்படிம்மா? நிறைய படித்த பொண்ணாக இருந்தால் அவள் வேலைக்கு போக தான் செய்வாள். இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த அப்புறம் வேலையை ராஜினாமா பண்ணிடணும். சரி, முதல்ல ஜாதகம் சேர்ந்து மற்ற சங்கதிகள் முடிவாகட்டும். கடைசியில் இதை பற்றி பேசிக்கலாம். தரகர் புறப்பட்டு போய்விட்டார். ராஜம் திடமாக இருந்தாள். தனக்கு வரும் மருமகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலே தயாரித்திருந்தாள். ராஜம் உறுதியான பெண்மணி. கணவனை இழந்து தனித்து நின்ற போது ராஜம் பட்ட கஷ்டம் கொஞ்சமல்ல. 2 குழந்தைகள். மகன் நந்து பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு அப்போதுதான் கல்லூரியில் அடியெடுத்து வைத்திருந்தான். மகள் கௌரி 10வது படித்து கொண்டிருந்தாள். உறவுக்காரர்கள் யாரும் உதவ முன் வரவில்லை. ராஜம் பள்ளிக்கூடத்தில் டீச்சர். சுமார் சம்பளம். ஓரளவு நண்பர்கள் உதவினார்கள். ராஜம் கண் கலங்கவில்லை. தன் கையில் உத்தியோகம் இருந்ததால் கரையேறிவிட முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தது. கணவரின் சேமிப்பு 2 லட்சத்துக்கு வந்தது. நந்து, நான் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு வேலை தேடட்டுமா என்றான். ராஜம் பொங்கிவிட்டாள். அப்படி ஒரு நிலைக்கு நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் நந்து. கடனை உடனே வாங்கியாவது உங்கள் 2 பேரையும் நான் கரையேற்றுறேன். படிப்பை தவிர குடும்ப கவலை ஏதும் உங்கள் தலையில் ஏறி உட்காரக்கூடாது, புரியுதா? சரிம்மா. பள்ளிக்கூட நேரம் போக நிறைய டியூஷன் எடுத்தாள். கை வேலைப்பாடுகள் நன்றாக தெரியும், அதை செய்தாள். கடுமையாக உழைத்தாள். நந்து எம்பிஏ முடித்தான். மேலும் சில பட்டங்களை சேர்த்து கொண்டான். கௌரியும் பட்டதாரியாகிவிட்டாள். நந்துவுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது. எடுத்த எடுப்பில் 15,000 சம்பளம் தவிர பிற வசதிகள். கௌரிக்கு ஒரு வங்கியில் வேலை கிடைத்து விட்டது. இருவரும் அம்மாவை பிடித்து கொண்டார்கள். இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம். இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் போதும், புரியுதா? இல்லடா தம்பி, நான் போய் தான் ஆகணும். எதுக்குமா? கௌரிக்கு கல்யாணம் செய்யணும். நம்ம கையில் சேமிப்புன்னு பார்த்தா அப்பா பணம் 2 லட்சம் தான் இருக்குது. கஷ்டங்கள் வந்தப்பவும் அதை நான் எடுக்கலை. அது பத்தாது. மேலும் பணம் கடன் வாங்கணும். உன் ஒருத்தன் தலையில் நான் பாரம் சுமத்த விரும்பலை. 2 பேருமா சேர்ந்து உழைப்போம். நந்துவால் பேச முடியவில்லை. கௌரிக்கு வரன் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ரயில்வே அதிகாரி, நல்ல சம்பளம். இவளும் வங்கி உத்தியோகம் என்பதால் கௌரவமாக அமைந்து விட்டது. அவர்கள் அதிகம் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் ராஜம் விட்டு தரவில்லை. 20 சவரனுக்கு நகைகள் போட்டு பட்டு சேலைகள் எடுத்து நியாயமாக செய்யும் சீர்வரிசைகள் எதையும் குறைக்காமல் கல்யாணத்தை கண்ணியமாக நடத்தினார்கள். கணவனை இழந்தாலும் ராஜம் கம்பீரத்தை இழக்கவில்லை என்று ஊரே பாராட்டியது. நாட்கள் ஓடத் தொடங்கிவிட்டன. நந்துவை கம்பெனியை 8 மாத காலத்துக்கு வேலை நிமித்தம் காரணமாக வெளிநாட்டுக்கு அனுப்ப முடிவு செய்துவிட்டது. நந்து அம்மாவிடம் கேட்டான். அம்மா, 8 மாதம் அங்கே இருந்துட்டு வந்தா என் செலவு போக 12 லட்சம் தேரும். ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் கல்யாண கடன் இருக்குது. போகட்டுமா? நீ தனியாக இருப்பியா? தாராளமாக போயிட்டு வாப்பா. கடனை அடைச்சிட்டு கொஞ்சம் பணம் தேரட்டும். நாளைக்கு உனக்கும் வீடு வாசல்னு வேண்டாமா? நீ இங்கே சமாளிச்சிப்பியா? இதை பாரு நந்து, ஒரு குழந்தை முன்னேறி உயரத்துக்கு வரணும்னா தாய் சில தியாகங்களை செஞ்சு தான் ஆகணும். உன்னை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு கஷ்டம்தான். அதுக்காக உன் எதிர்காலத்தை நான் பலி கொடுக்க முடியுமாப்பா? அம்மா, வாய்ப்பை விடாதே. பயணத்துக்கு ஏற்பாடு செய் நந்து. நந்து உடனே பச்சை கொடி காட்டிவிட்டான். திரும்பி பார்ப்பதற்குள் 8 மாத காலம் ஓடிவிட்டது. நந்து திரும்பி வந்துவிட்டான், கையில் சில லட்சங்களோடு. நந்து இப்போது இன்னும் சதை போட்டு பளிச்சென கண்களை கவரும்படி இருந்தான். கல்யாண கடனை அடைத்தது போக 10 லட்சம் ரூபாய் கையில் இருந்தது. ராஜம் விடவில்லை. தனது, நந்து உடையது என 20 பேரில் கூட்டாக வீட்டை வாங்க தீர்மானித்து விட்டாள். வங்கியில் 8 லட்சம் ரூபாய் வரை கடன் தர தயாராக இருந்தார்கள். 16 லட்சத்துக்கு பிரமாதமாக ஒரு பிளாட் அமைந்து விட்டது. பாதி கட்டிய நிலையில் இருந்தது. ராஜம் தனக்கு தேவையானதை கேட்டு வாங்கி கொண்டாள். 6 மாதத்தில் வீடு முடிந்துவிட்டது. 2 பேரிலுமாக ஜாயிண்டாக வீட்டு பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. நந்துவின் சம்பளத்தில் பெரும் பகுதி மாதத்தவணையில் கடனாக அடைக்க ஏற்பாடு. ராஜத்தின் சம்பளத்தில் கூடித்தனம். கிரகப்பிரவேசத்தை நன்றாக செய்தாள். ராஜத்தின் தன்னம்பிக்கையை, விடாமுயற்சியை பாராட்டாதவர்கள் இல்லை. மேலும் 1 வருடம் ஓடிவிட்டது. இதோ நந்துவுக்கு கல்யாண முயற்சி ஆரம்பமாகிவிட்டது. அந்த பேச்சை எடுத்ததுமே நந்து ஆரம்பித்து விட்டான். எனக்கு சமமாக படித்தவளாக இருக்கணும். நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போயிடலாம். இனி நீ கஷ்டப்பட வேண்டாம். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடுமா? கௌரியும் சேர்ந்து கொண்டாள். இல்லைப்பா, நிறைய வீட்டுக்கடன் இருக்கே. அதுக்கு தான் என் சம்பளம் போகுதே. வரவ சம்பளத்தில் குடும்பம் நடக்கட்டும். இனிமேல் நீ கஷ்டப்படக்கூடாது. வேலையை விடு. நந்து, வர பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. அவள் வேலைக்கு போக வேண்டாம். ஆனால் உன் படிப்பு வேணும். எனக்கு இன்னும் 6 வருஷங்கள் சர்வீஸ் இருக்குது. ஏன் வீணாக்கணும்? சரிம்மா, 3 பேரும் போவோம். தேவையில்லை. அப்புறம் வீட்டை பராமரிக்கிறது யாரு? நந்து திணறினான். கௌரி அருகில் வந்தாள். அம்மா, வந்தவளை வீட்டில் உட்கார வச்சுட்டு நீ வேலைக்கு போனால் நல்லா இருக்குமா? ஏன், என்ன தப்பு? ஒரு படித்த பொண்ணை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? கௌரி, உன்னை கட்டி கொடுத்தாச்சு. எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாதே. கௌரி ஆடி போனாள். அம்மா, நீயா பேசுகிற?
உங்கள் அப்பா போன அப்புறம் தனிச்சு நான் நின்னப்போ என் முடிவுகளை திடமாக இருந்த காரணமாக தான் நீங்கள் 2 பேரும் சமூகத்தில் கௌரவமாக இருக்கீங்க, புரியுதா? நந்து அருகில் வந்தான். கௌரி, அம்மாவை அவங்க விருப்பத்துக்கு விட்டுரு. எந்த ஒரு சொல்லும் அம்மாவை நோகடிக்கக்கூடாது, புரியுதா? மகனை நிமிர்ந்து பார்த்தாள் ராஜம். அம்மா, நான் உன் மகன். எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியும். நீ முடிவெடு. அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ராஜம் நந்துவின் கைகளை இறுக பிடித்து கொண்டாள். தேங்க்யூடா கண்ணா. இந்த அம்மா மேலே இத்தனை அழுத்தமாக பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கியே, எனக்கு அது போதும். நான் எது செஞ்சாலும் உன் நன்மைக்காக அதை செய்வேன். ராஜம் சொல்வது போல பெண் தேட தொடங்கிவிட்டார்கள். தரகர் வந்து விட்டார். அம்மா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. பொண்ணு உங்கள் பையனோட படிப்பு தான். ஜாதகம் 9 பொருத்தம் பொருந்தி இருக்கு. இந்த ஃபோட்டோ பாருங்க. ராஜம் வாங்கி பார்த்தாள். பெண் கலையாக இருந்தாள். அப்பா அம்மா உயிரோட இல்லை. ஆளாக்கினது அக்காவும் அத்தானும். அவங்க தான் அம்மா அப்பா இடத்துல இருந்து எல்லாம் செய்ய போகிறாங்க. வேலை பார்க்குறாளா? ஆமாம்மா. நான் என்ன சொன்னேன் தரகரே? இருங்கம்மா, வாழ போகிற இடத்துல விரும்பலைன்னா ராஜினாமா பண்ண தயாராக இருக்குது. அப்படியா? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமாம். அதை நீங்கள் தெளிவாக பேசிடுங்க. எப்போ பெண் பார்க்க வரீங்க? நந்துக்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன். ஏற்பாடு பண்ணுங்க. மாலை மகனிடம் பேசினாள். ஃபோட்டோ காண்பித்தாள். அழகா இருக்கா பொண்ணு? அம்மா, உனக்கு திருப்தின்னா எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நீ கூப்பிட்ட இடத்துக்கு நான் வரேன். அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. தரகரிடம் பேசி பெண் பார்க்க வரும் நேரம் தேதியை முடிவு செய்து கொண்டாள். கௌரிக்கும் மாப்பிள்ளைக்கும் விவரம் சொன்னாள். அவர் வேலை விஷயமா டெல்லி போறார். நான் வரேம்மா. கௌரி வந்துவிட்டாள். 3 பேராக போகக்கூடாது என்று தரகரையும் வர சொல்லியிருந்தார்கள். புறப்படுவதற்கு முன்பு, அம்மா, என்கிட்ட கோவப்படாதே. நீ வேலைக்கு போகாதேன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு படித்த பொண்ணை வீட்டுக்குள்ளே வச்சு வீணடிக்காதே. அவள் போனால் குடும்பத்துக்கும் நல்லது தானே? இல்லை கௌரி, அவள் வேலைக்கு போக வேண்டாம். நந்து சம்மதிச்சாச்சு. அம்மா, இப்போ தான் நான் பேச முடியும். அண்ணி வந்தப்புறம் பேசினா அர்த்தம் மாறிடும். பறக்க தெரிஞ்ச பறவையை கூண்டுக்குள்ளே அடைக்காதே, குழப்பம் வரும். கௌரி, அம்மா விருப்பத்துக்கு விடு. அண்ணா, நீ போகிற பாதையும் சரியில்லை. அவஸ்தைப்பட போகிற. இதை பாரடி, ஓவராக பேசாத. எங்கள் குடும்ப முடிவுகளை நாங்கள் எடுத்துப்போம். கௌரிக்கு வெறுப்பாக இருந்தது. அதற்கு மேல் பேசவில்லை. மகளுக்கே ஒரு தாயின் பிடிவாதத்தை ஜீரணிக்க முடியவில்லை. மருமகள் எப்படி மாமியாரை சகித்து கொள்ளப் போகிறாள்? கௌரிக்கு பயமாக இருந்தது. மூவரும் புறப்பட்டு விட்டார்கள். பானு தன்னை மெலிதாக அலங்கரித்து கொண்டாள். அக்கா வந்தாள். ரொம்ப சிம்பிளாக இருக்கு பானு. நல்லாத்தானே இருக்கு. உனக்கு நடி குறைச்சல். நீ ராசாத்தி ஆச்சே. பானு எழுந்து வந்தாள். அத்தான் உள்ளே வந்தார். பானு தயாரா? நான் ரெடி அத்தான். பானு, உனக்கு மனசுக்கு பிடிக்கணும். பையனோட அழகு, படிப்பு, உத்தியோகத்தை வச்சு மட்டும் முடிவெடுக்க வேண்டாம். ஒட்டுமொத்தமாக குடும்பத்தை எடை போட்டு ஒரு முடிவுக்கு வா. சரியத்தான். வேலைக்கு போகிறத அவங்க விரும்பலை. விட்டுறலாம். எப்படி மாதம் 10 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற? விட மனசு வருமா? அக்கா, படிப்புக்கு எப்போ வேணும்னாலும் வேலை கிடைக்கும். நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும். அதை முடித்தா பெரிய பதவிக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற நாட்களை அந்த படிப்புக்கு உபயோகப்படுத்திக்கிறேன். அப்படியா? காரணம் இல்லாமல் நல்ல வேலையை விட நான் பைத்தியக்காரி இல்லை. நீ கவலைப்படாதே. அக்கா சமையல் கட்டுக்குள் நுழைந்து விட்டாள். இருவருக்கும் 12 வயது வித்தியாசம். தங்கையாக பார்க்காமல் பானுவை மகளாக பார்க்கிறார்கள். அவர்களது ஒரே மகன் பாபு. பானுவை சித்தி என்று அழைக்க மாட்டான், அக்கா என்பான். அடுத்த 1 மணி நேரத்தில் ராஜம் குடும்பம் வந்துவிட்டது. ஆரம்ப அறிமுகம். பிறகு பானு வந்தாள், நமஸ்கரித்தாள். ராஜம் தன் அருகில் பானுவை உட்கார வைத்து கொண்டு ஏறத்தாழ ஒரு இன்டர்வியூவே நடத்திவிட்டாள். பானு சகல கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னாள். அதில் பணிவும் இருந்தது. நீ இப்போ வேலை பார்க்குற இல்லையா? ஆமாம். அதை விட்டுறணும். சரி, நீ படித்த பொண்ணு, கை நிறைய சம்பாதிக்கிற. வேலையை நான் விட சொல்கிற காரணமாக உனக்கு வருத்தம் இருக்கா? நிச்சயமா இல்லை. படிப்பறிவுக்கு உத்தியோகம் பார்க்கத்தான் படிப்புங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. வீட்டு வேலைகளையும் பார்க்க ஆள் வேணும் இல்லையா? நான் தயார். ராஜம் ஆச்சரியப்பட்டாள். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நந்து, உன் அபிப்பிராயத்தை சொல்லு. எனக்கு அபிப்பிராயமே இல்லைம்மா. நீ சொல்கிறது தான். பானு கடைக்கண்ணால் அவனை பார்த்தாள். ஓ, அம்மா பையனா? தலையாட்டி கொண்டாள். சரி, நாங்கள் மேற்கொண்டு என்ன செய்யணும்? விரும்பினதை செய்யுங்க. எந்த கண்டிஷனும் இல்லை. என் மகனை படிக்க வச்சு அவனுக்கு ஒரு வீட்டையும் நான் கட்டி கொடுத்தாச்சு. உங்கள் மகளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. சந்தோஷமாக இருக்கலாம். நிச்சயதார்த்த தேதியை குறிச்சிடலாமா? இன்றைக்கி நல்ல நாள். நீங்கள் விரும்பினா பாக்கு வெத்தலையே இங்கேயே மாற்றிக்கலாமே. நாங்கள் கொஞ்சம் பேசிக்கலாமா? தாராளமாக. பானு, உள்ளே வாமா. மூவரும் உள்ளே வந்தார்கள். பானு, உனக்கு பிடிச்சிருக்கா? அக்கா, நந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கார். மற்ற எதையும் இப்போ நம்மளால் தீர்மானிக்க முடியாது. அதில்லடி, அந்த அம்மாக்காரி டாமினேஷன் அதிகமாக தெரியுது. நிச்சயமாக நந்து அம்மா பையன்தான்க்கா. உனக்கு சரிப்படுமா? இருந்துட்டு போகட்டுமே அக்கா. ஒரு ஆம்பளைக்கு முந்தானி தான் பிடிமானம்னு ஆகிட்டா முதல்ல அம்மா, அப்புறம் பொண்டாட்டி. முதல் ஆட்டத்தை அந்த அம்மா ஆடட்டும். நான் வேடிக்கை பார்க்குறேன். 2வது நான் தானே ஆட போகிறேன். என்னடி இப்படி பேசுகிற? எனக்கு சம்மதங்க்கா. நீயும் அத்தானும் விரும்பலைன்னா வேண்டாம். அது இல்லைம்மா, உனக்கு பிடிக்கணும். வாழ போகிறவ நீ. நாளைக்கு உன் மனசு வருத்தப்பட்டு இந்த வாழ்க்கை பிடிக்காமல் போயிடக்கூடாது. அது எல்லாருக்குமே வேதனையாயிடும். அப்படி எதுவும் ஆகாது. நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் ரசிக்க கற்றுக்கிட்டா குழப்பமே இல்லை. ரசிக்கலாம், தப்பில்லை பானு. ஆனால் இங்கே நீ சுதந்திரமாக வளர்ந்தவ. அது அங்கே பறிக்கப்படக்கூடாது பாரு. என் சுதந்திரத்தை காப்பாற்றிக்க எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. நீ கவலைப்படாதே.
என்னங்க தாம்பூலம் மாற்றிக்கலாமா? மூவரும் வெளியே வந்தார்கள். தாம்பூலம் மாற்றக்கூடிய விஷயமா பேசினோம். எங்களுக்கு தடை இல்லை. இப்போவே மாற்றிக்கலாம். சற்று நேரத்தில் தாம்பூலம் மாற்றப்பட்டது. அம்மா என்கிட்ட கோவப்பட்டாலும் நான் பேசாமல் இருக்க முடியாது. என்ன சொல்கிற கௌரி? நீ வேலைக்கு போகிறத யாரும் தடுக்கலை. உடம்புல தெம்பு இருந்தா நீ போயிட்டு வா. ஆனால் படித்த பானுவை வீட்டில் உட்கார வைக்கிற உரிமை உனக்கு இருக்கா? கௌரி, என்னை புரிஞ்சுக்க மாட்டியா? நீ தான் என்னை புரிஞ்சுக்கலாமா? பானு படித்தவ, உலகம் தெரிஞ்சவ. அவளுக்கு தான் இந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி இருக்க அவளை முடக்கி போட்டுட்டு நீ உழைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை ஊர் தான் ஒப்புக்குமா? நல்லா தான் இருக்குமா? நீ பேசி முடிச்சிட்டியா? இனிமே பேச என்ன இருக்குது? இதை பாரு கௌரி, உங்கள் அப்பா தவறிட்டு உறவும் நட்பும் நம்மை கைவிட்டு போனப்ப நான் உங்கள் 2 பேரோட அனாதையாக வீட்டில் நின்று ஆனால் கலங்கல்ல, தைரியமாக தான் எதிர்காலத்தை சந்தித்தேன். இந்த நிலைக்கு உங்கள் 2 பேரையும் கொண்டு வர நான் என்ன பாடுபட்டிருப்பேன்? குரல் இடறி விசும்பல் புறப்பட்டது. அம்மா, நீ அலறியா? உன்னை நான் ஒன்றும் சொல்லலையே. இல்லைம்மா, என் மனக்குமுறலை, பயத்தை, பாதுகாப்பு இல்லாத உணர்வை என் மகளான நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படிம்மா? நீ என்ன சொல்கிற? பயமும் பாதுகாப்பும் இல்லாத உணர்வும் அப்போ உனக்கு இருந்திருக்கலாம். இப்போ அதுக்கு அவசியம் இல்லையே. அண்ணன் தலையெடுத்தாச்சு. இனி நீ ராணி மாதிரி இருக்கலாமே. இல்லை கௌரி, அப்போ 1000 பிரச்சனை இருந்தாலும் குடும்பத் தலைவி நான் தான். கஞ்சி குடித்தாலும் அதிகாரம் என் கையில். நாளைக்கு பானு இந்த வீட்டுக்கு வந்துட்டா எல்லாமே தலைகீழாக மாறும் இல்லையா? நான் இதைத்தான் நினச்சேன். என்ன சொல்கிற? இத்தனை நாள் வெறும் அம்மாவா கருணையோடு இருந்த நீ இப்போ மாமியாராக மாற தொடங்கிட்ட கௌரி. ஆமாம்மா, அண்ணனுக்கும் ஒரு மனைவி வரணும் இல்லையா? அவனும் வாழணும் இல்லையா? நான் வேண்டாம்னு சொன்னனா? இதை பாரடி, அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் மனுஷி இந்த உலகத்தில் நான் தான் தெரியுமா? மகன் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினச்சா போதாது. அவனோட வாழப்போகிற மருமகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அவள் தான் நிஜமான அம்மா. கௌரி, நல்லா படித்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு உன்னை மூலையில் உட்கார வச்சிடுவாளோன்னு உனக்கு பயம். என்ன பேசுகிற நீ? அவன் உன் பிள்ளையை தன் பக்கம் இழுத்துடக்கூடாதுன்னு இப்போவே அவள் சிறகுகளை உடைக்கிற. கௌரி, தப்புமா. நான் உன் மகள். எனக்கு இந்த நிலைமை இருந்தால் நீ ஒப்புக்குவியா சொல்லு? பல தியாகங்களை செஞ்சு கடுமையாக உழைச்சி எங்களை நீ நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க. காரணம் உன் அப்பளுக்கு இல்லாத வெள்ளை மனசு. ஆனால் இப்போ அதில் ஒரு கரும்புள்ளி விழுந்திருக்கு. அது உன்னை மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தையே பாதிக்கும். உன்னை நீ மாற்றிக்கணுமா? கௌரி, நீ சுதந்திரமாக இரு. யாரும் உன்னை தட்டி கேட்க போகிறதில்ல. ஆனால் மற்றவங்க சுதந்திரத்தை பறிச்ச யாரும் நிம்மதியாக வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. உன்னால் நல்லபடியாக வளர்க்கப்பட்ட காரணமாக தான் நீ தப்பு செய்யும் போது கூட என்னால் தட்டி கேட்க முடியுது. பிரச்சனை வரதுக்கு முன்னால் தடுக்க நான் ஆசைப்படுறேன். இனி முடிவு உன் கையில். ராஜம் அருகில் வந்தாள். கௌரி, உன் ஆலோசனைக்கு நன்றி. என் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு நான் தீர்மானிக்கிறேன், புரியுதா? இனிமே நான் பேசலை. கஷ்டப்பட்ட காலத்தில் நீ தெளிவாக இருந்த. இப்போ தெளிஞ்ச காலத்தில் கஷ்டப்படணும்னு விதி இருந்தால் யாரால் அதை மாற்ற முடியும்? கடவுள் நல்லவங்க பக்கம் இருக்கட்டும். கௌரி புறப்பட்டு விட்டாள். ஒரு நிமிஷம் கௌரி. என்ன? நந்து தெளிவாக என் பக்கம் இருக்கான். அவன்கிட்ட எதுவும் பேசி அவன் மனசை நீ கலைக்காதே, புரியுதா? கௌரி சிரித்தாள். ஏன் சிரிக்கிற? யார்கிட்ட என்ன பேசினாலும் கவலைப்படாதவங்களா இருந்தால் அவங்க களங்கமில்லாத மனசுக்கு சொந்தக்காரங்க. நீ அந்த வரிசையில் இல்லை. வரேன். வேகமாக கௌரி வெளியேற ராஜம் கவலுடன் நின்றாள். உள்ளே வந்து உட்கார்ந்தாள். நந்து சற்று நேரத்தில் வந்து விட்டான். அம்மா, நீ புறப்படலை? எங்கேப்பா? இன்னைக்கு பிரதோஷம். சிவன் கோயிலுக்கு போக வேண்டாமா? எனக்கு தலைவலியாக இருக்கியா? நான் போய் படுக்கிறேன், நீ போயிட்டு வா. என்னம்மா நீ? நான் கோயிலுக்கு போகிறதே உனக்காகத்தான். நீ வரலன்னா நான் எப்படி? இதை பாரு, நீ உழைச்சி களைச்சாச்சு. இனிமே வேண்டாம். ராஜினாமா செய். பானு வீட்டு வேலைகளை பார்த்துட்டு ஆஃபீஸுக்கும் போகட்டும். ராஜம் விசுக்கனை எழுந்தாள். இல்லைப்பா, சாதாரண தலைவலியை போய் நீ பெருசுப்படுத்துகிற. நான் கோயிலுக்கு வரேன். ஏம்மா, வேலையை விட சொன்னதும் நோய் பறந்து போச்சா? நந்து, நான் பணத்துக்காக பறக்கல. உன் ஒருத்த வருமானமே நம்ம குடும்பத்துக்கு போதும். ஆனால் உங்கள் அப்பாவை இழந்து உங்கள் 2 பேரோட நான் தனித்து நின்னப்ப எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுத்ததே இந்த வேலை தான். அதை விட எனக்கு மனசு இல்லைப்பா. சரிம்மா, நீ ரிட்டையர் ஆன பிறகு எப்படி போவ? அப்போவும் அடம்பிடிப்பியா? போடா, கிண்டல் பண்ணுறியா? சரி வா போகலாம். நிஜமாவே நீ வேலையை ராஜினாமா பண்ண போறியா பானு? ஆமாக்கா, ஏன் சந்தேகம்? ஓடி ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே முடங்க போறியா? சரிப்படுமா? அக்கா, அதுவும் ஒரு சுகம்தான். இதை பாரு, ஒரு பொம்பளை உத்தியோகம் பார்க்குறது எதுக்காக? நீயே சொல்லு. பெரும்பகுதி குடும்ப பிரச்சனைகளுக்காக தான். பிறந்த வீட்டுக்கோ புருஷன் வீட்டுக்கோ நல்லது செய்யணும்னு வேலைக்கு போகிறாங்க. இல்லைன்னா வசதி இருந்தும் தன் ஆடம்பர செலவுக்காக போகிறாங்க. இது குறைச்சல். சரி, எனக்கு ஆடம்பர செலவுகள் இல்லை. உனக்கே தெரியும், நான் வாழப்போகிற குடும்பம் என் சம்பளம் வந்து தான் உலை வைக்கணுங்கிற நிலையில் இல்லை. அப்படி இருக்க என் புருஷன் என்னை உட்கார வச்சு செய்யட்டுமே. கடமை இருக்கா இல்லையா? இருக்குது. நான் ஏன் கஷ்டப்படணும்? சுதந்திரமாக வீட்டில் இருப்பேன். அங்கே தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? உன் மாமியார் வேலைக்கு போகிறவங்க. போகட்டும், நானாக போக சொன்னேன்? அதுக்காக நான் அந்த வீட்டில் கொத்தடிமை மாதிரி இருக்க முடியுமா? சொல்லுக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பானு. எதுக்கு? இப்போவும் என் கண்ணுக்கு நீ குழந்தை மாதிரி தான் இருக்க. நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்.
அக்கா, சந்தோஷம் நம்ம மனசில் தான் இருக்குது, அது வெளியே இல்லை, புரியுதா? என்னை பற்றி நீ கவலைப்படாதே. நான் ஆட்சியை பிடிச்சிடுவேன்னு என் மாமியாருக்கு பயம். அதனால தான் வேலைக்கு போக விடாமல் தடுக்கிறாங்க. இதை நான் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ கல்யாண வேலைகளை கவனி. அக்கா வெளியே வந்தாள். அத்தான் நின்றார். என்ன ஒட்டு கேட்குறீங்களா? இதை பாரடி, அந்த பழக்கமெல்லாம் எனக்கு இல்லை. பானுவை பயப்படுத்துறியா? இல்லையே, அவள் துணிச்சலான பொண்ணு. எந்த நேரத்திலும் அவளால் ஜெயிக்க முடியும். அதை நீ புரிஞ்சுக்கணும். அவளை போட்டு குழப்பாதே. வாழ்க்கையோட நல்ல பக்கங்களை மட்டும் காட்டு. பெரியவங்க எப்போவுமே பாசிட்டிவ் பக்கமாக இருந்தால் தான் எதிர்காலம் வெளிச்சமாக தெரியும், புரியுதா? பானு வந்து கை தட்டினாள். என்னடா அத்தான், இந்த பயந்தாங்கொல்லி அக்காவை கட்டிக்கிட்டு எப்படி சமாளிக்கிறீங்க? அதுதான் என்னோட பெரிய சோகம். இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். அத்தான் அருகில் வந்தார். அம்மாடி, உங்கள் அக்கா மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சது தான் என்னோட வெற்றிகளுக்கு காரணம். உன் மாமியார் வாழ்நாள் முழுக்க உன்னோட இருக்க போகிறதில்ல. ஆனால் உன் புருஷன் மனசில் அழுத்தமாக ஒரு இடத்தை நீ பிடிச்சிட்டா அப்புறமா யாரும் உன்னை அசைக்க முடியாது. நீ வச்சது தான் சட்டம், புரியுதா? புரியுதா தான்? வெற்றிக்கனி நம்ம மடியில் வந்து விழுற வரைக்கும் சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். அதை நீ மறக்கவே கூடாது. இல்லையாத்தான், ஓ ஜாலியாயிரு. இங்கே உள்ள உல்லாசம் உனக்கு அங்கே கிடைக்காது, அனுபவிச்சிடு. பானு சிரித்தபடியே உள்ளே ஓடி வந்தாள். அத்தான் அக்காவின் அருகில் வந்தார். ஆனந்தி, நீ வாழ்கிற மாதிரி உன் தங்கை வாழ்வான்னு எதிர்பார்க்காதே. எல்லாம் மாறுது. அதுக்கு தக்க ஆட்களும் மாறணும், புரியுதா? அக்கா முகத்தில் மட்டும் நிரந்தரமான கவலையும் பீதியும் வந்து உட்கார்ந்து கொண்டது. சுபமுகூர்த்த வேளையில் நந்துவின் தாலி பானு கழுத்தில் ஏறியது. அக்காவும் அத்தானும் எதையும் குறைக்காமல் கல்யாணத்தை பிரம்மாண்டமாகவே நடத்தினார்கள். ஏராளமான கூட்டம். தன் சொந்த வீட்டில் வைத்துதான் முதலிரவு என்று ராஜம் தெளிவாக சொல்லிவிட்டாள். கல்யாண தினத்தன்றே மண்டபத்தை காலி செய்ய முடிவெடுத்து விட்டார்கள். கல்யாண கோஷ்டி புறப்பட்டு விட்டது. நந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். பானு வாசலில் கண்களை பதித்தாள். சலவைக்கல்லில் ராஜம் கேசவன் என அழுத்தமாக எழுதப்பட்டிருந்தது. பானு மனதுக்குள் பதிய வைத்து கொண்டாள். ராஜம் ஆர்த்தி எடுத்தாள். பூஜை அறையில் பானு விளக்கேற்றினாள். வயதான ஒரு பக்கத்து வீட்டம்மா அருகில் வந்தாள். இதை பாரம மருமகளே, எங்கள் ராஜம் வியர்வையும் ரத்தமுமா சிந்தி தன் மகனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கா. அவள் இல்லைன்னா நந்து இல்லை. இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குடும்பத்தில் எந்த குழப்பத்தையும் பண்ணிடாதே, அப்புறம் சாபத்துக்கு ஆளாயிடுவேன். கௌரி குறைக்கிட்டாள். வீட்டுக்கு மருமகள் வந்ததும் இப்படியா பேசுவாங்க? கௌரி, பரவாயில்லை, நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இயல்பான பயம்தானே. அவங்க பேசட்டும். பெரியம்மா, நான் எப்படி நடந்துக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. அதை நீங்கள் தான் பார்த்து புரிஞ்சுக்கணும், சரியா? நந்து ஆச்சரியமாக பார்த்தான். உள்ளே போனார்கள். பானு கௌரியின் கைகளை பிடித்து கொண்டாள். நாத்தனார் அன்பான தோழியாக எனக்கு கிடைச்சிருக்கிறது நான் செஞ்ச பாக்கியம். கௌரி முகத்தில் பூரிப்பு. இரவு விருந்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ராஜம் சகலத்துக்கும் ஆள் போட்டிருந்தாள். உறவும் நட்புமாக வீடு முழுக்க களை கட்டி இருந்தது. பானு மறுபடியும் அலங்கரிக்கப்பட்டாள். ராஜம் உள்ளே வந்தாள். கொஞ்சம் எல்லாரும் வெளியில இருங்க, பானுக்கிட்ட நான் பேசணும். மற்ற பெண்கள் வெளியேற கௌரி மட்டும் நின்றாள். கௌரி, நீயும் தான். கௌரி முகத்தில் ஒரு நொடி எரிச்சல் தோன்றி மறைய அவள் வெளியேறினாள். பானு, இதே வீட்டில் தான் நீயும் நானும் வாழ போகிறோம். ஆனாலும் சில சங்கதிகளை இப்போவே உனக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். சொல்லுங்க அத்தே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் குழந்தைகள் 2 பேரையும் உருவாக்கியிருக்கேன் என தொடங்கி தான் பட்ட வேதனைகளை சுருக்கமாக சொன்னாள். சரி அத்தே, இன்னைக்கு நிமிர்ந்திருக்கும். என் நந்து வாலிப வயசு தொட்டப்ப அவன் மனசில் உடம்புல உண்டான மாறுதல்களை கூட என்கிட்ட விவாதித்தான். நான் அவனுக்கு அம்மா மட்டுமல்ல, நல்ல தோழியும் கூட. நான் ஏன் வேலையை விடலை? என் உரிமைகளை எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. எப்பவும் இந்த குடும்ப தலைவி நான் தான். இந்த வீடு எங்கள் 2 பேர் பேரில் ஜாயிண்டாக இருக்குது. பேங்கில் கணக்கும் கூட எனக்கும் என் பிள்ளைக்குமா ஜாயிண்டாக இருக்குது, புரியுதா? சரியத்தே, என்கிட்ட இருந்து அவனை எந்த சக்தியும் பிரிக்கக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் ஜாயிண்டாக வச்சுருக்கேன். நல்லது தானே? நீ படிச்சிருந்தாலும் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடாதுன்னு வீட்டை பார்த்துக்கோ, புரியுதா? சரியத்தே, இப்போ முதல் அவன் கூட நீ வாழ போகிற. 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதைத்தான் நான் விரும்புவேன். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், என் நந்துவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. நான் சத்தியம் பண்ணி தரணுமா? சத்தியம் பேச்சளவில் இருக்கக்கூடாது, செயலளவில் இருக்கணும். நீங்கள் நம்பலாம். அது போதும் எனக்கு. வீட்டு வேலைகளை உங்கள் பாணியில் எனக்கு கற்றுக் கொடுங்க. நிச்சயமாக செய்கிறேன். நான் உங்கள் மனசுக்கு ஏற்ற மருமகளாக இருப்பேன். அது நீங்களே போக போக புரிஞ்சுப்பீங்க. நல்லது. இருவரும் வெளியே வந்தார்கள். இரவு உணவை பானுவே பரிமாறினாள். ஒவ்வொன்றுக்கும் மாமியாரை கேட்டு கேட்டு செய்தாள். அது நந்துவுக்கு பிடித்திருந்தது. முதலிரவுக்கான அறைக்குள் நுழைய இருவரும் தயாராகி விட்டார்கள். மகனை அழைத்து போய் தனியாக பேசினாள் ராஜம். பிறகு இருவரும் உள்ளே போனார்கள். ராஜம் திரும்பினாள். கௌரி நின்றாள். கௌரி, படுக்கவே போகலையா? இல்லைம்மா, படுத்தாலும் தூக்கம் வராது போலிருக்கு. ஏன்மா? கம்பீரமாக இருந்த என் அம்மா எந்த பிரச்சனை வந்தாலும் தலை நிமிர்ந்து நின்ன என் அம்மா இப்படி தலைக்குப்புற விழுந்ததை என்னால் தாங்கிக்க முடியலை. என்ன சொல்கிற? உன் பிள்ளைய ரூமுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க விடுவியா? இல்லைன்னா நீ உள்ள நுழைஞ்சு அதையும் கெடுப்பியா? கௌரி, ராஜம் அலறினாள். ஏன் சத்தம் போடுற? நான் நாகரிகமானவள் தெரியுமா? ஆனால் உன்னை நீ புரிஞ்சுக்கோ. உன் மகனை முந்தானையில் நீ முடிஞ்சு வச்சுக்க எத்தனை நாள் முடியும்?
மனசில் மட்டும்தான் அவனை நீ நெருங்க முடியும். அதுக்கு மேலே அவள் போவா. மனைவிகள் ஜெயிக்க எது காரணம்னு உனக்கு தெரியாதா? கௌரி வாயை மூடு. ரொம்ப கட்டி போட்டா அறுத்துக்கிட்டு தான் செல்லும். என்ன பயப்படுத்துறியா? சத்தியமா இல்லை. நீ என் அம்மா. பக்குவப்படணும் இப்போவே. இல்லைன்னா பெரிய அதிர்ச்சிகளை தாங்க முடியாமல் போகும். கௌரி, அண்ணி நல்லவளா இருக்கா. அவளுக்கு நியாயமாக தர வேண்டிய உரிமைகளை தந்து 2 பேரையும் ஃப்ரீயாக விடு. நிச்சயமாக அவள் உனக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்பா. போதும் விட்டுட்டா பேசிகிட்டே போவியே. எனக்கு தெரியும் எப்படி வாழணும்னு. மகள்ங்கிற மரியாதையை நீ காப்பாற்றிக்கோ. சரிம்மா, நல்லது சொன்னாலும் விதி சில சமயம் கண்களை கட்டி போடும். நான் இனிமே எதுவும் சொல்லலை. போய்விட்டாள். ராஜம் கலக்கத்துடன் போய் படுத்தாள். உள்ளே நந்து மிரண்டு போயிருந்தான். சாதாரணமாக முதலிரவில் நடுத்தர வர்க்கத்து கோழை ஆண்கள் அம்மா புராணத்தை மனைவிடம் பாடிக்கொண்டிருப்பார்கள். இங்கே தலைகள். பானு மாமியாரை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பித்து விட்டாள். தனியாக அழைத்து தன்னிடம் அன்பாக பேசினார் என தொடங்கி, தான் வேலைக்கு போய் மருமகள் கஷ்டப்படக்கூடாது என வீட்டில் இருக்கும்படி சொல்லும் ஒரே மாமியார் இவர்கள்தான் என பலவிதமாக புகழ்ந்தாள். உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அம்மா யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. நந்துவுக்கு ஆயாசமாக இருந்தது. அம்மா புராணத்தை விட்டுவிட்டு எப்போது இவள் வருவாள் என்றிருந்தது. அவனை ஏங்க வைத்தாள், நெருங்க வைத்தாள். படிப்படியாக தன் பக்கம் அவனை வசீகரித்து இழுத்தாள். அம்மா என்ற பெண்மணியை மட்டும் மனதால் அறிந்திருந்த நந்து முதலாக பெண் சுகத்தில் கிறங்கி போனான். குடும்பத்துக்கு உரித்தானவள் இவள் என்ற சந்தோஷமும் சேர்ந்துவிட அவளை ஆக்கிரமிக்கும் போது அலாதியான மகிழ்ச்சி இருந்தது. என்னை நீங்கள் அடைகிற இந்த நேரத்தில் நம்ம 2 பேர் மனசுலேயும் உங்கள் அம்மா தான் இருக்காங்க. அதனால் நமக்கு பெண் குழந்தை பிறந்து உங்கள் அம்மா முகஜாடையில் இருக்கும். நந்துவுக்கு சந்தோஷமாகிவிட்டது. களைத்து விலகினான். மறுநாள் காலை ராஜம் வழக்கம் போல 5 மணிக்கு எழுந்து விட்டாள். குளித்து விளக்கேற்றிவிட்டு சமையல் கட்டுக்கு வந்தாள். வயதான உறவுக்கார அம்மா வீட்டில் இருந்தாள். ராஜம், இனிமே வீட்டு வேலைகளை நீ செய்யாதே, மருமகள் செய்யட்டும். செய்வா. நேற்றுக்கு தானே சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருக்கு. சின்ன சிறுசுங்க பாவம், அப்படியெல்லாம் விட்டு தராதே, ஏறிக்கும். பானு அவசரமாக எழுந்து வந்தாள். மாமியாரின் காலில் விழுந்தாள். நல்லா இருமா. சந்தோஷமாக இருந்தானா என் பிள்ளை? வெட்கத்துடன் சிரித்தாள். சாரி அத்தை, தூங்கி போயிட்டேன். நாளை முதல் நானே எந்திரிச்சிடுறேன். பரவாயில்ல, போய் குளிச்சுட்டு வா. பானு உள்ளே போனாள். பார்த்தீங்களா, பெரியம்மா பெரிய படிப்பு படித்த பொண்ணு எத்தனை பவ்யமாக இருக்கா. அந்த அம்மா காலை நேரத்தில் வம்பு எதுவும் கிடைக்காமல் சோர்ந்து திரும்பினாள். நந்து எழுந்து வந்தான். என்னடா கண்ணா? நந்து வெட்கத்துடன் சிரித்தான். அம்மா, உன்னை பற்றியே பேசுகிற. என்னை அம்மா பையன்னு சொல்லலாம். உன் புகழை பாடுற பானுவே மாமியார் பொண்ணுன்னு சொல்ல முடியா? என்ன சொல்கிற? உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பட்ட கஷ்டங்களை, தியாகங்களை, உழைப்பை சொல்லி சொல்லி மாஞ்சி போறா. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு அழுதுட்டா. ராஜம் மிரண்டாள். நிஜமாவா? உன் நிழலில் வாழ்கிறத அவள் பெருமைன்னு நினைக்கிறா. சுருக்கமாக சொன்னா, எனக்கு போட்டிக்கு வந்திருக்கா பானு. ராஜம் ஆடி போனாள். பானு குளித்து விட்டு வந்தாள். பானு, காஃபி போட்டு நந்துவுக்கு கொடு. பானு அடுப்படியில் தயங்கி நின்றாள். என்னம்மா? பயமாக இருக்காத்தே. காஃபி போட பயமா? நீங்கள் போட்ட காஃபியை இத்தனை வருஷங்களாக குடித்த அவரோட நாக்கு என் காஃபியை ஏற்றுக்குமா? அப்படியே சொல்கிற? நான் இப்போ வந்தவன். நீங்கள் தானே அவரோட ருசிகளை தெரிஞ்சவங்க. நீங்களே போட்டுருங்க. அதுவும் சரிதான். கொஞ்ச நேரத்தில் இருவருக்கும் காஃபி வந்தது. அத்தே, நான் சொன்னதில் தப்பே இல்லை. இந்த மாதிரி சத்தியமாக எனக்கு காஃபி போடவே வராது. ராஜமுகத்தில் பெருமை பொங்கியது. டிஃபன் ரெடி பண்ணணும். சரி விடு, நான் செஞ்சாதான் நந்துவுக்கு பிடிக்கும்னு நீ சொல்லுவ. ஆமாம் அத்தே, நானே செஞ்சிடறேன். உனக்கு என்ன பிடிக்கும்? நீங்கள் என்ன செஞ்சாலும் பிடிக்கும். அருகில் வந்தாள் ராஜம். ஏம்மா, மாமியாருங்கிற உறவை எல்லாரும் முதல் நாளே எதிரியாக பார்க்கும்போது நீ மட்டும் எப்படி இத்தனை பக்தியும் பாசமுமாக இருக்க? பானு கண் கலங்கினாள். ஏம்மா அழுற? எனக்கு அம்மா இல்லை. அந்த பாசத்தை நான் உங்ககிட்ட தான் உணரணும். இத்தனை தியாகங்களை செஞ்ச உங்கள் வயிற்றில் பிறக்க நான் கொடுத்து வைக்கலையே. ராஜம் கலங்கி விட்டாள். இப்போவும் நீ என் மகளைப் போலத்தான். அதில் என்ன சந்தேகம்? பானு காலில் விழுந்து விட்டாள். நான் உங்களை அம்மானு கூப்பிடட்டுமா? தாராளமா. தேங்க்யூம்மா. தன்னையும் மறந்து ராஜத்தின் கழுத்தை கட்டி பானு முத்தமிட்டாள். அதன் பிறகு தயங்கி, சாரி, உங்களை அம்மாவா கருதி இந்த உரிமையை எடுத்துக்கிட்டேன். நந்து நிலைகுலிந்து போயிருந்தான். பானு நல்ல புடவையாக மாற்றிக்கிட்டு பளிச்சின்னு ட்ரெஸ் பண்ணிக்கோ. நந்து, நீ குளிச்சுட்டு சீக்கிரமாக வா. 2 பேருமா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே நான் டிஃபனை தயார் பண்ணி வைக்கிறேன். அம்மா, நீங்களும் வரணும். முதலாக நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போகும்போது நீ இல்லாமலா? வீட்டில் வேலைகள் இருக்குது பானு. பரவாயில்ல, வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் வராமல் நான் போக மாட்டேன். அடம் பிடிக்கிறியே. சரி, வரேன். நந்து தனக்கு டெபாசிட் காலி என முடிவு செய்து விட்டான். ஆனால் இப்படி ஒரு மனைவி கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என பூரித்து போயிருந்தான். திரும்பி பார்ப்பதற்குள் 1 வார காலம் ஓடிவிட்டது. அடுப்படியில் எல்லா வேலைகளும் ராஜம்தான். தான் செய்தால்தான் மகனுக்கு பிடிக்கும் என்ற எண்ணத்தை பானுவே உருவாக்கிவிட்டதால் ராஜமே எல்லாம் செய்தாள். பானு நன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டாள். எந்த ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை. ஆனால் மாமியார் புராணத்தை வாய் வலிக்க புதுசாக பாடினாள். நந்துவுக்கு சலிப்பே வந்துவிட்டது. ஆனால் ராஜம் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாள். நாளை ராஜம் லீவு முடிந்து வேலைக்கு போக வேண்டும். அம்மா, இனிமேல் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். அவருக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிடுங்க. அப்புறம் உனக்கும் எனக்கும் நீ செய்வியா? எனக்கும் உங்கள் சமையல் தான் பிடிச்சிருக்கு. நானே செஞ்சிடறேன் பானு. இத்தனை நாள் செஞ்சது தானே. என்ன கஷ்டம்? நீ ஒருத்தி தான் கூடுதலா? நீ என்ன பெருசாக சாப்பிட போகிற?
உங்கள் பிள்ளை என்னைக்கு வேலைக்கு போகிறார்? என்ன கேட்டால் அவன் சொல்லலையா? முக்கியமான விஷயத்தை முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவார். அதுதானே நியாயமும் கூட. நந்து எப்போ ஜாயின் பண்ணுற? நாளைக்குமா? வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இல்லைம்மா, லீவு இல்லை, வேலையும் நிறைய இருக்குது, தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். அன்று மாலை ராஜத்துடன் ஆஃபீஸில் வேலை செய்பவரின் வீட்டு விசேஷத்திற்கு போக வேண்டியிருந்தது. வந்து அழைத்து போய்விட்டார்கள். நந்து பானுவிடம் வந்தான். ராத்திரிக்கு என்ன சாப்பாடு? அம்மா காலையில் செஞ்சு வச்ச காரக்குழம்பு இருக்குது, போதாதா? வேண்டாம், அம்மா சாப்பாடு அழுத்து போச்சு, நீ செஞ்சு நான் சாப்பிட்டதில்ல, நீ செய்யேன். என்ன வேணும்? சப்பாத்தி குருமா பண்ணேன். அம்மாவோட கைமணம் வராது, ஆனாலும் செஞ்சு தரேன். அரை மணி நேரத்தில் மிருதுவான சப்பாத்தியும் ஆவி பறக்கும் குருமாவும் தயார். நந்து சாப்பிட தொடங்கினான். ஆகா, இது மாதிரி ருசியாக சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? பிரமாதமாக செய்கிற பானு. போங்க, கிண்டல் தானே? இல்லைம்மா, சத்தியம் ரொம்ப ருசியாக இருக்குது, அம்மா கிட்ட நான் சொல்கிறேன். வேண்டாம்ப்பா. ஏன் பானு? இத்தனை நாள் உங்கள்கிட்ட இருந்து பார்த்தவங்க, எப்போவுமே எல்லாத்துலேயுமே இந்த வீட்டில் அவங்க தான் உசத்தியாக இருக்கணும், நான் இருக்கக்கூடாது, புரியுதா? நந்து அவளையே பார்த்தான். ஒரு நொடியில் பானு உயர்ந்து கொண்டே போனாள் அவன் மதிப்பில். மறுநாள் காலை ராஜம் அலாரம் வைத்து எழுந்து மளமளவென எல்லா சமையல் வேலைகளையும் முடித்துவிட்டு வேலைக்கு போக தயாரானாள். நந்துவும் எழுந்த பிறகுதான் பானு எழுந்து வந்தாள். ராஜத்தை அது பாதிக்கவே இல்லை. முதலில் நந்து புறப்பட்டு போய்விட்டான். பிறகுதான் ராஜம். அம்மா, நீங்கள் பஸ் பிடிச்சி போகணுமே? ஆமாம்மா. அவர் உங்களை 2 வீலரில் கொண்டு போய் விட முடியாதா? அவனுக்கு லேட் ஆயிரும்மா. எனக்கு ஓட்ட தெரியும், வண்டி இல்லையே. இருந்தால் தினமும் உங்களை போய் விட்டுட்டு நானே கூட்டிகிட்டு வந்துடுவேன். ராஜம் யோசிக்க தொடங்கினாள். இது கூட நல்ல யோசனை தான். பஸ் நெரிசலை தவிர்க்கலாம். சாயங்காலம் பேசலாம். நீ கதவை சாத்திட்டு ஜாக்கிரதையாக இரு. கிரைண்டர் போட்டு மாவு தயார் பண்ணி வைக்கிறியா? வேண்டாம்மா, நான் அரைச்சா இட்லி கல் மாதிரி இருக்கும். நீங்கள் பதமாக செஞ்சு பூ மாதிரி கொண்டு வரீங்க. சரி விடு, நான் வந்து பார்த்துக்கிறேன். போய்விட்டாள். பானு கதவை தாளிட்டு உள்ளே வந்தாள். குடும்ப தலைவி நீ. வீட்டு வேலைகளை மட்டும் செய்ய மருமகளா? நடக்காது. எல்லா வேலைகளையும் உன்னையே செய்ய வைக்கிறேன். உன்னை உயரத்தில் தூக்கி வச்சே இல்லாமல் செய்கிறேன் பாரு. இந்த பானு எத்தனை பெரிய புத்திசாலின்னு நீயே புரிஞ்சுப்ப. உன் பிள்ளையை நான் உன்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன். அவரே தானா பிரிவார். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். பானுவின் முகத்தில் ஒரு குரூரம் பரவியது. கணவனை முந்தானைக்குள் முடிந்து வைத்திருக்கும் மாமியாரை நூதனமாக பழிவாங்க தொடங்கியிருந்தாள் பானு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.